ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்மை பலப்படுத்தும் தேவனாய் நம்முடைய இரட்சகர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். என் பலவீனங்களிலும் நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். when I am weak, I am strong. பவுல் சொல்லுகிறார், எனக்கு வருகிற கஷ்டங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஜெயத்துக்கான ஒரு வழியை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Paul is talking about God's perspective for a victorious life. இந்த காரியங்களை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவருக்குள்ள இருக்கிறதை அவர் நிச்சயப்படுத்திக் கொள்ளுகிறார். அங்கே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுகள் வருகிற பொழுது நாம் மனுஷ பிரகாரமாய் மாமிச பிரகாரமாய் பார்க்காமல் தேவனுடைய பார்வையிலே அவைகளை நாம் அணுக வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு ஜெயம் வரும். தேவன் நமக்கு அநேக விதங்களிலே நம்மை நடத்தினாலும் தேவன் நமக்கு எப்பொழுதும் ஜெயத்தையே கொடுக்கிறார். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கை அப்படி போனா நாம் இதுக்கு இப்படி வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, நாட் ரியாக்டிங் டு லைஃப் பட் ரெஸ்பாண்டிங் டு தி வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தம் இதுவா இருக்குமோ, எப்படி என்னை தேவன் நடத்துவார் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவனுடைய பார்வை, ஒப்பு கொடுத்தல், உறுதியான விசுவாசம் நம்மை ஜெயத்துக்குள்ளே நடத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. மாமிச பிரகாரமாய் யோசிக்க கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து உறுதியான விசுவாசம், அவைகளிலே நில்லுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ உம்முடைய சித்தம் அப்படியாய் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வின் பள்ளங்களிலும் மேடுகளிலும் நாங்கள் அவைகளுக்கு பதில் கூறாமல் உம்முடைய பார்வையிலே இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொன்றையும் அணுகு எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிதமான ஞானத்தை கிருபைகளை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயத்தின் பாதிலே நீ நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெயம் எடுத்து யெகோவா நிசி எங்களோடு கூட இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி ராஜா. இப்படி பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.